the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல நானும் இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு துறை மட்டும் பெரிய அளவு ஆக்டிவா இருக்கும். அதாவது ஜெலன்ஸ்கி எவ்வளவு தூரம் வாய் பேசுறாரோ, அண்ணன் பைடன் எவ்வளவு தூரம் வாய் பேசுறாரோ, இவங்க 2 பேரையும் தாண்டி வெளியில வாய் பேசுறது யாரு அப்படின்னா உக்ரைனோட உளவுத்துறை தான். ஏன்னா களத்துக்கு வெளியில தான் இவர்களோட மொத்த கைவரிசையும் அப்பப்ப காட்டிக்கிட்டே இருப்பார்கள். அதுல வெற்றி, தோல்வி, படுதோல்வி, சொதப்பல், சொதப்பல் இப்படி ரகரகமா பிரிச்சு செய்யலாம். அந்த அளவுக்கு மனுஷங்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை வச்சு பல சம்பவங்கள் பண்ணி தன்னோட உளவுத்துறை பதவியை இது நாள் வரையும் தக்க வச்சிருக்க. இராணுவ தளபதியவே ஜெலன்ஸ்கி மாத்தினாலும் இவரை மட்டும் மாத்துறதே இல்லை. அதுக்காக அப்பப்ப சில சேட்டைகளை செய்வார். அது பாதி நேரம் அவருக்கு மைலேஜையும் கொடுக்குது, பல நேரங்கள்ல பேக் ஃபயரும் ஆகுது. அப்படி உக்ரைனோட உளவுத்துறை ரஷ்யாவோட குண்டுவீச்சு விமானத்தை தட்டி தூக்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கு. இந்த பிளானு எதனால வந்துச்சுங்கிறத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல அந்த விமானத்தை கடத்திட்டு வர்றது. எப்படி கடத்த முடியும்? விமானிக்கே விலை பேசுறது. 3 மில்லியன் தரேன், உன் குடும்பத்தோட நீ ஐரோப்பால எங்க வேணாலும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான ரோட் மேப்பை போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. விமானத்தை எப்பவும் போல் நீ இயக்கிட்டு அப்புறம் உக்ரைனுக்குள்ளே வந்து சேஃபாக லேண்ட் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறதான். இதுக்கு நடுப்பட்ட காலகட்டத்தில் இவரோட குடும்பம் ரஷ்யாவிலேருந்து துருக்கி போகும். எதுக்கு போகும்? ஏதோ ஒரு சுற்றுலான்னு கிளம்பி போக வேண்டியது தான் ரஷ்யர்கள் வழக்கமாக செய்கிறது. அதனால் சந்தேகம் வராது. துருக்கிக்கு போகும்போது சந்தேகம் சுத்தமாக வராது. அங்கேருந்து ஈஸியாக ஐரோப்பாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு செயல்படுத்தியிருக்காங்க. என்ன ஒன்று, முதல் நாள் முதல் நிமிடத்திலிருந்தே விமானி இவர்கள் கண்ட்ரோலில் இல்லை. இந்த மொத்த திட்டத்தையும் உட்கார்ந்து ரஷ்ய உளவுத்துறையோட மேற்பார்வை, அதாவது அவங்க முன்னால தான் அவர் எல்லா கம்யூனிகேஷனுமே பண்ணியிருக்கார். இந்த மாதிரி இவ்வளவு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, குடும்பத்தை இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இப்படி எல்லாமே டிசைன் பண்ணி இறுதியாக டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போகிற நேரத்தில் பிளான் சொதப்பிடுச்சு. அதாவது விமானி அவங்க ஆளு, நமக்கு விலைக்கே வரலை அப்படிங்கிற தகவல் உக்ரைன் உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப சோகமான விஷயம்தான். ஆனால் இந்த திட்டத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெற்றிகரமாக ரஷ்யாவோட ஒரு சாப்பரை இப்போ தான் கடத்திட்டு போயிட்டாங்க. அதுவும் வெறும் சாப்பர் இல்லை, விமானங்களோட சில உதிரி பாகங்கள் இருந்ததை நைஸாக நகட்டிட்டு போயிட்டார்கள். அப்பையும் இதே தான். இந்த குடும்பத்தை ஃபஸ்ட்டே கூட்டிகிட்டு போகிறது, அங்கேருந்து திருப்பி ஐரோப்பாவுக்குள்ளே கொண்டு வர்றது. விமானி வழக்கம் போல் பணிகளில் இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சாப்பரோட போய் அந்த ஸ்பேர் பார்ட்ஸோடு அங்கிட்டு இறங்கிட்டார். இந்த தைரியத்தில் தான் குண்டு வீச்சு விமானத்துக்கும் வலை வீசினா எப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கார்கள். ஆனால் இங்கே மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளவு பெரிய ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இது ரொம்ப நாட்கள் ஓடி இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜும் சக்ஸஸ் 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 வச்சு படம் காட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரஷ்யாவே படம் காட்டிருச்சு. மொத்த சம்பவத்தையும் தொகுத்து அவர்களே வெளியிட்டு போயிட்டார்கள். இதாண்டா நடந்துச்சு, போங்கடா அப்படின்னு. இது கூடயே ரஷ்யா டெலகிராம் சேனல்கள், அவர்கள் சார்ந்த ஏஜென்சிகள் எல்லாரும் எதெல்லாம் மேட்ச் பண்ணுறார்கள் அப்படின்னா, உக்ரைன்ல திடீர்னு, அதாவது வெளிப்படையா இதுவரையும் யுத்தம் ஆரம்பிச்சு 3 தடவை ஸ்டஃபிள் பண்ணியிருக்கார்கள். யார அப்படின்னு கேட்டோம்னா, ஜெலன்ஸ்கியோட நெருங்கிய உள்வட்டம், அதாவது பாதுகாப்பு உள்வட்டம், பாதுகாப்பு அதிகாரிகள். அவர் பயணிக்கக்கூடிய வாகனத்தை இயக்கிறது, சாப்பரை இயக்கிறது, விமானத்தை இயக்கிறது, ஒட்டுமொத்தமா ஜெலன்ஸ்கியை பாதுகாக்கிறது அந்த யூனிட்டோட ரவுண்ட் த கிளாக் வேலை. அப்படி இருக்கும்போது அந்த யூனிட்டை வெளிப்படையா உலகத்துக்கு தெரிஞ்ச 3 முறைகளும் உலகத்துக்கு தெரியாமல், ஆனால் இவர்கள் டெலகிராம் சேனல் தான் பிஸியாக இருக்கும்ல, அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா அவர்கள் கணக்கு 11 தாட்டியும் ஜெலன்ஸ்கியோட இந்த உள்வட்ட டீம், பாதுகாப்பு டீம் மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்போ ரஷ்ய உளவாளிகள் உள்ளே பூந்துட்டார்கள், இல்லை ரஷ்யாவுக்கு இவர்கள் உளவாளியாக மாறிட்டார்கள், இல்லை அந்த என்டையர் டீமில் 2-3 பேர் இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற பேச்சு பெருசாக ஓடுச்சு. அது பூரா இப்போ சாத்தியம்தான் அப்படின்னு இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுது. இது மட்டும் கிடையாது, இதுக்கு கவுண்டர் பொசிஷனாக அந்த மாதிரி சம்பவங்களும் ஜாஸ்தியாக நடக்கும். அதை சுதாரிச்சு இல்லை அப்படின்னா ஜெலன்ஸ்கி பயணிக்கக்கூடிய விமானமே ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இந்த விஷயத்தை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக முறியடிச்சோமோ, வரும் நாட்களில் இதுக்கு பேரலராக இதை விட சூப்பரான ஒரு சம்பவத்தை எங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய உளவுத்துறை நேரடி சவாலே விட்டுருக்கு. இந்த சவாலில் ஜெலன்ஸ்கி தப்பிப்பாரா? ரொம்ப கஷ்டம்தான்.
ஆனா தப்பிச்சு தப்பிச்சு பழக்கம் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷத்துல பலமுறை ஜெலன்ஸ்கியோட உள்வட்டத்துக்குள்ள நெருங்கிட்டார்கள். அப்படி இருந்து தப்பிச்சு போயிட்டார். அந்த மாரி திருப்பியும் நடக்கும். ஆனா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது சரியான ஒரு பிரஷரா இருக்கும். ஜெலன்ஸ்கிக்கும் சரி, அவர பாதுகாக்கக்கூடிய ஆட்களுக்கும் சரி. யார நம்புறது? யார நம்பக்கூடாது? யார் எப்ப வில போவா? அப்படின்னு பெரிய பட்டியல் வச்சு கையில லிஸ்ட் எழுதி ஜெலன்ஸ்கிக்கு குடுக்குற நபரே வில போயிருவார். ஏன்னா நாடு அப்படி, கூட்டமும் அப்படி. அதனால வரும் நாட்கள் இந்த விமான கடத்தல் எப்படி முறியடிக்கப்பட்டுச்சோ, இதுவே மிகப்பெரிய ஒரு ட்ராமா தான். அப்படி இருக்கும்போது இதே மாரி இதுக்கும் மிகப்பெரிய ட்ராமாக்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.